ஒரு நாள் வேடனான ரத்னாகரன் நாரதரை கொள்ளையடிக்க முயன்றபோது, நீ செய்யும் பாவங்களுக்காக உன் குடும்பத்தினர் பொறுப்பேற்பார்களா என்று நாரதர் கேட்ட கேள்வி அவனது மனதை கலங்கச் செய்தது. அந்த கேள்விக்கான விடையை தேடி ரத்னாகரன் தன் வீட்டிற்கு சென்றான். ஆனால் அவனது மனைவியும் பிள்ளைகளும், நீ கொண்டு வரும் பொருள்களில் எங்களுக்கு பங்கு உண்டு, ஆனால் நீ செய்யும் பாவங்களில் எங்களுக்கு பங்கில்லை என்று கூறிவிட்டனர். இந்த கசப்பான உண்மை அவனை நிலைகுலையச் செய்தது. உலக பாசத்தின் நிலையாமையை உணர்ந்தபின் அவன் நாரதரிடம் சரணடைந்தான். அவனது பாவங்களை போக்க நாரதர் ராம் என்ற புனித நாமத்தை ஜபிக்கச் சொன்னார். வேடனான ரத்னாகரனுக்கு ராம் என்ற சொல்லை சரியாக உச்சரிக்க முடியவில்லை. அதனால் நாரதர் அவனை மரா என்று மாற்றி ஜபிக்கச் சொன்னார். மரா மரா என்று தொடர்ந்து வேகமாக சொல்லும் போது அது தானாகவே ராமராம் என்று மாறியது. அவன் ஒரு மரத்தடியில் அமர்ந்து பல ஆண்டுகள் உணவும் உறக்கமும் இன்றி தவத்தில் ஆழ்ந்தான். அவனது தவம் எவ்வளவு தீவிரமாக இருந்ததென்றால் அவன் மீது புற்றுகள் வளர்ந்து அவனை முழுமையாக மூடிவிட்டன. பல ஆண்டுகளுக்கு பிறகு நாரதர் மீண்டும் வந்து அந்த புற்றை அகற்றி அவனை வெளியே கொண்டு வந்தார். புற்றிலிருந்து வெளிப்பட்டதால் அவருக்கு வால்மீகி என்ற பெயர் வழங்கப்பட்டது. அவரது தவத்தின் பலனாக பிரம்மதேவனின் அருள் கிடைத்தது.